This is from Balamit TNPC Academy. ஸோ குரூப் 4க்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணாதவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வீக்குக்கு ஒன்றுக்கான மேக்ஸ் டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டாண்டர்டில் கவர் ஆகுதுன்னா 7th 3rd term பேஜ் நம்பர் 40 to 46 கவர் ஆகுது. ஸோ மொத்தமே பார்த்தீங்கன்னா 7 பேஜ் தான். மொத்தம் டோட்டல் வந்து எத்தனை பார்த்தீங்கன்னா 27 சம்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப முக்கியமான டாபிக். இதில் இருந்து 2 to 3 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வரும். ஸோ வந்து தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ நம்ம வந்து குரூப் 4க்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்க்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ வந்து தொடர்ந்து நீங்களும் என் கூடயே வந்து பயணிச்சிங்கன்னா ஸோ இந்த சிலபஸை வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம், சரிங்களா? ஸோ பார்க்கலாமா டாபிக் இப்போது. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்முலா பாருங்கள். இந்த ஒரு ஃபார்முலா வச்சு தான் நம்ம வந்து எல்லாமே வந்து சால்வ் பண்ணுவோம், சரிங்களா? ஸோ என்ன ஃபார்முலான்னு பாருங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. தனிவட்டினா என்னதுன்னா, அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட தமிழில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு தமிழில் வந்து தனிவட்டின்னு பேர், சரிங்களா? ஸோ தனிவட்டி ஈக்குவல் டு PNR by 100. ஸோ இதான் ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. மேக்ஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஷார்ட்கட்லாம் அந்தளவுக்கு பார்க்காதீங்க. ஏன்னா ஷார்ட்கட் வந்து அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு கை கொடுக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா TNPCலலாம் இப்போலாம் வந்து ட்விஸ்டடாக வந்து கொஷின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபார்முலா யூஸ் பண்ணி இப்போ நம்மளாக ஒர்க் அவுட் பண்ணி போடுற மாதிரி தான் கொஷின் வந்து கேட்குறாங்க. அப்படின்றப்ப நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் போட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து அங்கே வந்து யூஸ் ஆகாது, சரிங்களா? ஸோ பேசிக் வந்து தெரிஞ்சுக்கிட்டு பாருங்கள், சரிங்களா? எப்படி ஒரு சம்மை போடுறதுன்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், சரிங்களா? அதுதான் உங்களுக்கு வந்து கை கொடுக்கும், சரிங்களா? ஸோ மேக்ஸ் இப்போ நான் எப்படி ஒரு நோட்டு போட்டு எழுதியிருக்கணும், அதே மாதிரி நோட் போட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் இந்த சம்மை எழுதி வச்சுட்டு நீங்களாக பார்க்காம வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், சரிங்களா? ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ பார்க்கலாமா? ஸோ இங்கே பாருங்கள், தனிவட்டிக்கான ஃபார்முலா SI = PNR by 100. ஸோ இது வந்து தனிவட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு மொத்த தொகைனா என்னது? மொத்த தொகைனா நம்ம கொடுக்குற அசலும் ப்ளஸ் வட்டியும் சேர்ந்து தான் என்னது மொத்த தொகை, சரிங்களா? அப்போ மொத்த தொகை வேணும்னா அசலையும் வட்டியையும் கூட்டினாலே நமக்கு வந்து மொத்த தொகை கிடச்சிரும், சரிங்களா? அப்போ என்னது Pன்றது வந்து அசல் ப்ளஸ் SIன்றது வந்து என்னது தனி வட்டி, சரிங்களா? இதில் PNR 100ல் Pன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, PNR 100ல் Pங்கிறது என்னன்னு பாருங்கள், அசல், சரிங்களா? Nன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டு. Nன்றது என்னது? ஆண்டு. அதுக்கடுத்து Rன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா வட்டி வீதம், சரிங்களா? இதுதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சம்மில், சரிங்களா? அந்த 3 தெரிஞ்சாலே நம்ம வந்து SI கண்டுபிடிச்சிடலாம், சரிங்களா? இல்லை ஏதாவது ஒன்றை வந்து கொடுக்காம இருப்பாங்க. ஸோ அந்த ஒன்றை வந்து கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஏதாவது 3 கொடுத்துட்டு ஒன்றை வந்து கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். 25,000க்கு 8% 3 ஆண்டுகளுக்கு தனிவட்டி காண்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது வந்து எது பிரின்சிபல் எடுத்து எழுதுவோமா? ஸோ P அசல் எவ்வளோ? 25,000. ஸோ அடுத்து பாருங்கள், ஆண்டு எவ்வளோ? 3 ஆண்டுகள். ஆறு எவ்வளோ? 8%, சரிங்களா? ஃபார்முலா என்ன? SI வந்து ஐன்னு கூட ஷார்ட்டாக எழுதிக்கலாம், சரிங்களா? PNR by 100. ஸோ இதான் வந்து நமக்கு வந்து ஃபார்முலா, சரிங்களா? இப்போ ஃபார்முலாவில் வந்து அப்ளை பண்ண போகிறோம், சரிங்களா? அப்ளை பண்ணுவோமா? ஸோ 25,000 இன்ட்டு 3 இன்ட்டு 8 by 100. ஸோ இதை வந்து நமக்கு வந்து அடித்து போட்டால் நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிடும், சரிங்களா? எனது தனிவட்டி தான் கேட்டிருக்காங்க. ஸோ தனிவட்டி வந்து நம்மளுக்கு கிடச்சிடும், சரிங்களா? கொஸ்டின் நல்லா வாசித்து பாருங்கள். என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், சரிங்களா? ஸோ 2 0க்கு 2 0 வந்து அடி ஆயிரும். ஸோ அதை ஃபுல்லாக பெருக்கி போடலாமா? ஸோ 250 இன்ட்டு 8 எவ்வளோ? 0. 8 40, மீதி 4, 2 16, 16 4 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20. ஸோ 2000. அதோட ஒரு 3 பெருக்குனா எவ்வளோ வரும்? 6000 வருமா? ஸோ என்னது? தனிவட்டி = 6000. ஸோ தனிவட்டி ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோமா? ஸோ ரொம்ப ஈஸியான சம்மு. கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி, சரிங்களா? ஸோ வந்து சில பேர்லாம் வந்து TNPCக்கு வந்து புதுசாக வந்திருப்பீங்க. ஸோ அவங்களுக்குலாம் இந்த பேசிக்ஸ்லாம் தெரியாது. ஸோ தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சீக்கிரமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை வந்து முடிச்சிடலாம், சரிங்களா? ஈஸியாக அழகாக 2 மார்க்கை வந்து நம்ம வந்து வாங்கிடலாம், சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்க்கலாமா?
அடுத்த சம் பாருங்கள். 35,000க்கு ஆண்டுக்கு 9% வட்டி வீதம் 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டி காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்து இதுலேயே என்ன கேட்டிருக்காங்கன்ட்டு ஒவ்வொன்றா எடுத்து எழுதுங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு பி என்னது 35,000. சரிங்களா? பி என்னது 35,000. ஸோ என் என்னது 2 ஆண்டுகள். ஆறு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 9%. ஸோ இப்போ ஃபார்முலா என்னது? தனி வட்டி = PNR/100. ஸோ இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஸோ பி என்னது 35,000, என் என்னது 2 ஆண்டுகள், 9% by 100. சரிங்களா? by 100. ஸோ அடித்து போடலாமா? 2 0க்கு 2 0 வந்து அடியாயிரும். சரிங்களா? அப்போ எவ்வளோ? 350 × 9 பெருக்குங்க. ஸோ 0 5 45, 3 27, ஸோ 31. சரிங்களா? அடுத்து என்ன இருக்குது? 2. ஸோ 2 இருக்குது. அப்போ என்ன வரும்? 0 2 10, மீதி 1, 1 2 2 1 3, ஸோ 3 6. அப்போ என்னது? 600 அப்போ தனி வட்டி = எவ்வளோ? 600. ஸோ ஈஸியாக இருக்குதா சம்மு? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தனி வட்டி கொடுத்துருவாங்க. என்ன ஒவ்வொரு சமயம் எப்படி கேட்பாங்கன்னா தனி வட்டி கொடுத்துருவாங்க, அசல் கொடுத்துருவாங்க, ஆண்டு கேட்கலாம், இல்லை சதவீதம் கேட்கலாம். இல்லாட்டினா இது 3 தனி வட்டியையும் சதவீதம் ஆண்டையும் கொடுத்துட்டு அசல் கேட்கலாம். சரிங்களா? இப்போ ஒரு சம் நம்ம கரெக்டாக வருதான்னு செக் பண்ணி பார்ப்போமா? எப்படி வேணாலும் கொஸ்டின் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் 3 மெத்தட்லையுமே போட்டு வச்சுக்கிறது நல்லது. ஸோ இப்போ நம்ம வந்து ஆண்டு கண்டுபிடிச்சி பார்ப்போமா வருதான்னு? ஸோ இப்போ ஆண்டு கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ என்னது? பி 35,000 வருமா? ஆண்டு கொடுக்கலன்னா என்னது? பி 35,000, தனி வட்டி கொடுத்துருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க 6,300. ஸோ 6 கொடுத்துருக்காங்க 9. இப்போ இதுக்கு வந்து நம்ம ஃபார்முலா வச்சு அப்படியே எண் கண்டுபிடிச்சி பார்ப்போமா? ஸோ என்னது? தனி வட்டி = PNR/100. ஸோ இதான ஃபார்முலா. ஸோ இப்போ இதில் வந்து அப்ளை பண்ணி பார்ப்போமா? தனி வட்டி கொடுத்துட்டாங்களா? ஸோ 6,300 = பி எவ்வளோ? 35,000. சரிங்களா? பி 35,000 × எண்ணு தான் நமக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ அந்த எண்ணு தான் கரெக்டாக வருதான்னு கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? 9/100. சரிங்களா? ஸோ எண்ணு மட்டும் கரெக்டாக வந்துச்சுன்னா நம்ம செஞ்ச சம் வந்து கரெக்டுன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இப்போ பார்க்கலாமா? ஸோ இங்கே பாருங்கள், எண்ணை மட்டும் இங்கிட்டு வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் இங்கிட்டு கொண்டு வாங்க. அப்போ என்ன வரும்? 6 இங்கே 100 வந்து வகுத்தலில் இருக்குது. ஸோ இங்கிட்டு போகிறப்ப பெருக்கல்ல போகும். இது வந்து பெருக்கல்ல இருக்குது. ஸோ இங்கிட்டு வர்றப்போ வகுத்தலில் வரும். சரிங்களா? அப்போ 6,300 × 100 by 35,000. என்னது? 35,000 × 9. சரிங்களா? = எண்ணு. ஸோ அடித்து போடுங்க. இப்போ 2 0க்கு 2 0க்கு அடியாயிரும். இந்த ஒரு 0 இந்த ஒரு 0 வந்து அடியாயிரும். சரிங்களா? இப்போ 3ஆல் அடிக்கலாமா? 3 9. இதை 3ஆல் அடித்தா என்ன வரும்? 2 3 6, 1 3 3, 0 இருக்குது. சரிங்களா? அடுத்து 3ஆல் அடிக்கலாமா? 1 3 3. ஸோ இதை அடிச்சிங்கன்னா என்ன வரும்? 7 3 21, மீதி 0. ஸோ இதை அடிக்கலாமா? எத்தனால் அடிக்கலாம்? 5ஆல் அடிக்கலாமா? 7 5 35. இதை அடித்தா என்ன வரும்? 1 5 5, மீதி 2, 4 5 20. ஸோ இதை அடித்தா என்ன வரும்? 1 7 7 14. ஸோ நமக்கு என்னது? n = 2 கிடச்சிருச்சா? ஸோ அப்போ நம்ம போட்ட சம் கரெக்ட் தான். சரிங்களா? ஸோ இப்படியும் கேட்கலாம், என்னும் கேட்கலாம். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து 6 இல்லாமல் கண்டுபிடிச்சி பாருங்கள், பி இல்லாமல் கண்டுபிடிச்சி பாருங்கள். சரிங்களா? ஸோ கொஸ்டின் எப்படி வேணாலும் கேட்கலாம். நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே தயாராக இருக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து அடுத்த சம் பார்க்கலாமா? ஸோ அடுத்த சம் பாருங்கள். ஸோ அர்ஜுன் ஒரு வங்கியிலிருந்து ஆண்டுக்கு 5% வட்டி வீதம் 5,000 கடனாக பெற்றார். ஸோ 3 ஆண்டுகளின் முடிவில் பார்த்தீங்கன்னா அவர் செலுத்த வேண்டிய வட்டியையும் மொத்த தொகையையும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ இதில் வந்து பி என்னது அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதுங்க. சரிங்களா? ஸோ இது வந்து வாழ்வியல் கணிதம் மாதிரி. சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கிறோம், ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா. ஸோ பி எவ்வளோ? 5,000. அடுத்து பாருங்கள், எண் எவ்வளோ? 3 ஆண்டுகள். ஸோ 6 எவ்வளோ? 5%. ஸோ இப்போ ஃபார்முலா என்னது? PNR/100. ஸோ இதில் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ பி என்னது? 5,000. பி என்னது? 5,000. அடுத்து 3 × 5. சரிங்களா? by 100.
ஸோ இதை அடித்து போடலாமா? 0 0 அடி ஆயிரும். சரிங்களா? 2 0க்கு 2 0 வந்து அடி ஆயிரும். மீதி என்னது? 50 × 5 எவ்வளோ பேருக்குன்னா 250. 3 பெருக்குனிங்கன்னா 5 3 15, மீதி 1 2 3 6, 6 1 7. ஸோ நமக்கு என்னது? I = 750. ஸோ என்னது? நம்ம வந்து தனி வெட்டி கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் தனி வெட்டியாக கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, தனி வெட்டியும் அதன் மொத்த தொகையும் தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அதுவுமே கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? நீங்கள் இதோட ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. தனி வெட்டி இதை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ இதை கண்டுபிடிச்சா ஆன்சர் என்ன வரும்னு பாருங்கள். மொத்த தொகையை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சொன்னேன்? P + அதாவது அசலையும் தனி வெட்டியையும் கூட்டினா மொத்த தொகை கிடச்சிரும்னு சொன்னேன்னா. ஸோ இப்போ அசல் எவ்வளோ? 5000. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க தனி வெட்டி எவ்வளோ? 750. ஸோ அப்போ ரெண்டையும் கூட்டினா எவ்வளோ வரும்? 5750. சரிங்களா? ஸோ என்னது? அப்போ மொத்த தொகை 5750. ஸோ வந்து எல்லாமே கண்டுபிடிக்க இது பண்ணிக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்க பார்த்தீங்கன்னா ஸோ தனி வெட்டியோட வந்து அவசரத்தில் வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஸோ என்ன கொஸ்டின் கேட்குறாங்க நல்லா வாஸ்து பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். சாந்தி ஒரு வங்கியிலிருந்து ஆண்டுக்கு 12% வட்டி வீதம் 6000ஐ 7 ஆண்டுகளுக்கு கடனாக பெற்றார் எனில் 7 ஆண்டுகள் கழித்து அவர் எவ்வளவு பணத்தை செலுத்தினால் கடன் தீரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ மொத்த பணத்தை செலுத்தினா தானே கடன் தீரும். அப்போ என்ன கேட்டிருக்காங்க? ஏ தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ எடுத்து எழுதுவோமா? ஃபஸ்ட்டு பி என்னது? பி பார்த்தீங்கன்னா எவ்வளோனா 6000. சரிங்களா? எண் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7 ஆண்டுகள். 6 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12%. சரிங்களா? 12%. ஸோ இப்போ ஃபார்முலா என்னது? இங்கே எழுதுகிறேன் ஃபார்முலா. ஸோ I = PNR/100. சரிங்களா? இதுதான் வந்து ஃபார்முலா. இதில் போய் அப்ளை பண்ணோன்னா என்ன வரும்? 6000 × 7 × 12/100. சரிங்களா? என்னது? 12/100. ஸோ 2 0க்கும் 2 0க்கும் அடி ஆயிரும். ஸோ பெருக்குவோமா? 60 × 12. 0 6 2 12, 0 1 6 6. ஸோ 0 2 7 720. அதோட ஒரு 7 பெருக்குங்க. இப்போ என்ன வரும்? 0 7 2 14, மீதி 1 7 49, மீதி 1 எவ்வளோ? 50. சரிங்களா? ஸோ இதோட நம்ம வந்து நிறுத்தக்கூடாது. ஏன்னா இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது என்னது? தனி வெட்டி தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது? மொத்த தொகை. அப்போ மொத்த தொகை வேணும்னா என்னது? A = P + ASI. அதாவது அசலும் நம்ம வந்து வட்டியையும் கூட்டினா தான் நமக்கு மொத்த தொகை கிடைக்கும். அப்போ அசல் எவ்வளோ? 6000 ப்ளஸ் வட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5040. சரிங்களா? ஸோ மொத்தத்தை கூட்டினா எவ்வளோ? 11040. ஸோ அவ்வளோதான். 4 சம் பார்த்துருக்கோம். ரொம்ப ஈஸியான சம். பார்த்தீங்கன்னா இந்த 4 சம்முமே நோட்டில் எழுதி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. ஸோ நம்ம அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ், அதாவது ஸ்கூல் புக்ஸில் பார்த்தீங்கன்னா மாடல்ஸ் எல்லாமே கலந்து இருக்கும். சரிங்களா? இது ஃபுல்லாமே ஸ்கூல் புக் சம்ஸ் தான். சரிங்களா? ஸ்கூல் புக் சம்ஸை தான் டிஎன்பிசியில் வந்து அப்படியே கொடுத்து கேட்பாங்க. அதனால ஸ்கூல் புக் சம்ஸை நல்லா தரவாக பார்த்தீங்கன்னாலே போதும். நம்பர் வேணால் மாற்றி கொடுத்து கேட்கலாம். ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர் வேணால் நம்பரும் அப்படியே வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம இந்த டாபிக் முடிச்சுட்டு கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் பார்க்கலாம். எப்படி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு அதையும் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், எக்ஸசைஸ் பாருங்கள். இது வந்து உங்களுக்கான எக்ஸசைஸ். சரிங்களா? அந்த 2 கொஸ்டினும் அதே மாடல் தான். சரிங்களா? ஃபஸ்ட்டு கொஸ்டினில் மொத்த தொகை கேட்டிருக்காங்க. செகண்ட் கொஸ்டினில் அசல் தான் கேட்டிருக்காங்க. ஸோ என்னது? ரொம்ப ஈஸியான சம்ஸ் தான். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் வந்து கேட்ட கொஸ்டின். சரிங்களா? ஸோ இந்த 2 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஹோம்ஒர்க். ஸோ நீங்கள் வந்து என்னென்னா இதை வந்து செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் வந்து ஆன்சர் பண்ணுங்கள். சரிங்களா? என்ன வருது? 1வது கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர், 2வது கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்னு. ஏன்னா அப்போ தானே நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்குன்றது தெரியும். சரிங்களா? புக்கெல்லாம் பார்க்காம நீங்களாக ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் வந்து சொல்லணும். சரிங்களா? நான் சொல்லி கொடுத்ததை வச்சு ஆன்சர் வந்து நீங்கள் போடணும். ஈஸியான சம்ஸ். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அடுத்த மாடல் வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது உங்கள் பாலமித் டிஎன்பிசி அகாடமி.